ஈரானோட மீடியாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ப்ரூஃப்ஸ குடுத்துட்டு இருக்காங்க. MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா 2 அமெரிக்காவோடது ஃபார்ஸ் ப்ராவின்சஸ்ல சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய கவுண்ட் வச்சு ஓவரால் கவுண்ட் இந்த 3ஆம் கல்ஃப் வார் ஆரம்பிச்சதுலேருந்து மொத்தம் 19 ரீப்பர் ட்ரோன்களை அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. இழப்புகள் அப்படிங்கிறது ட்ரோன்கள் மட்டும் இல்ல, இன்னமும் ஈரான் அவங்களோட வான் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கு. என்னதான் விமானங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் போய் குண்டுகள் போட்டாலும் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்கள், விமானங்கள் இதெல்லாம் சுட்டு வீழ்த்தல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அவங்க அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை சக்சஸும் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கான செய்திகள். இதுல ஈரானோட பதில் தாக்குதல்கள் அமெரிக்கா பேஸ் மேல, அதுவும் சவுதி அரேபியா, குவைத், ஸோ இந்த பகுதியெல்லாம் ஹெவியான டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வந்து பண்ணா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் குறிப்பா பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏவேக்ஸ் வச்சிருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்தது. ஸோ இந்த ஏவேக்ஸ், இந்த ரேடார்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு அமெரிக்காக்கு அது தேவை, அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு சிக்கல்களை சந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ இந்த ஏவேக்ஸும் அதிகப்படியாக டெஸ்ட்ராய் ஆகுது. அடுத்தது ரிகானிசான் விமானங்கள், செனிட்ரி E3 செனிட்ரி ரக விமானங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அப்படிங்கும்போது பேரிழப்புகளா அமெரிக்காவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஈரானோட ஆயுதங்களும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் அவங்களோட ஷாகி ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக் எர்பில் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குது. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதை அணைக்க முடியல, தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதிகப்படியா அப்படிங்கிற செய்திகள் வருது. செகண்ட் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. தீயணைப்பு வீரர்கள் அங்க வரும்போது ஈரானை இப்ப டபுள் டேப் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது செய்திகள் காமனா இருக்கக்கூடிய செய்திகள் தான். மக்கள் வாழும் பகுதியில இஸ்ரேல் ஈரான்ல டபுள் டேப் பண்ணும்போது எண்ணெய் கிணறுகள் மேல ஈரான் டபுள் டேப் பண்ணதானே செய்வாங்க. டபுள் டேப்னா ஒரு இடத்துல தாக்குதல் நடக்கும், அந்த இடத்துல சேதங்கள் ஏற்பட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி அந்த இடத்துல அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மீட்பு குழு வந்து இது போல தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறது அணைக்க வருவாங்க. ஸோ அந்த டைம்ல அடிக்கும் போது பண்ண இழப்புகள் அதிகரிக்கும். ஏன் இது தப்பு தானே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும். அவங்க எல்லாருமே ராணுவம் தானே, அவங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க இல்லையா. ஈரான்ல சிவிலியன் வாழும் பகுதிகளில் இதே போல தானே நடக்குது அப்படிங்கிறது போல விவாதங்கள் அனலிஸ்டுக்குள்ள இது போல மாறி மாறி போயிட்டு இருக்கு. போர் குற்றம் அப்படிங்கிறது வந்து பண்ணா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்க தரப்புல இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. மனிதாபிமானம், மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாரும் மீறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அப்பாவி பொதுமக்கள் அதிகமா பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாம ஈரானோட மிசைல்ஸ் இப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி, அதாவது அதோட வார் ஹெட்லாம் வந்து பண்ண செப்பரேட் ஆகுது. மிசைல்ஸ் போகுது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல வார் ஹெட் செப்பரேட் ஆகுது. இது ஜோர்டன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ் மேல ஈரான் வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க. கிளியரா இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியுது 2 மிசைல்ஸ். ஸோ 2 மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுக்க இன்டர்செப்ட் பண்ணலான்னு வருது. வரும்போது ஈரானோட மிசைல் அதை இவேடு பண்ணி, அதாவது வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா, ஸ்டாப் பண்ணுது, ஸ்லோவா வருது, இது போல வந்து பண்ண இவேடு பண்ணி டார்கெட் வந்து பண்ண துல்லியமா தாக்குது அப்படிங்கிறதுக்கான வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இது அங்க இருக்கக்கூடிய மக்களும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வீடியோல ஹே ஓ அப்படின்னு கத்தத்தை வச்சு பார்க்க முடியுது, செலிப்ரேட்டும் பண்றாங்க மக்கள். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தனியா பர்சனலா அனுப்பிச்சிருந்தீங்க. ஏன்ப்பா நீ ஈரான் அட்டாக் பண்றது மட்டும் நீ பேசுற அப்படிங்கிறது போல, ஈரானுக்குள்ளேயும் அட்டாக் நடக்குது இல்ல அப்படிங்கிறது போல. எனக்கு ஒன் சைடா பேசணுன்ற எண்ணம் எதுவுமே இல்லை. இல்ல ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்ம மேற்கு தரப்புல இருந்தே வரும். நான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் எப்பவுமே உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதான் கிரகிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நம்ம சொல்லுவோம். அதே போல இந்த விஷயத்துலயும் அமெரிக்கன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நபர், அமெரிக்காவோட ஒரு கமெண்டேட்டர், ஃபேமஸான ஒரு நபர், நிக் ஃபியான்டேஸ் அவர்கள் இந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா, அவர் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட அதிபர், அவங்க நாட்டோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டான போர்ல வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன் வருது, என்கேஜ் ஆகுது அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாலுமே என்னதான் நடக்குது, உண்மையாலுமே நெகோசியேஷன்லாம் நடக்குதா, ட்ரம்ப் அவர்களோட பிளான் தான் என்ன, கேம் பிளான் தான் என்ன, தொடர்ந்து மிரட்டிட்டே இருக்காரு. ஈரானை வந்து பாத்தீங்கன்னா குண்டுகள் போட்டுருவேன் அப்படிங்கிற மிரட்டிட்டே இருக்காரு. டெட்லைன் ஏப்ரல் 6 கடந்து வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஏன் ஈரான் வந்து பெக் பண்ணிட்டே இருக்கிறாங்க சீஸ்ஃபயருக்கு அப்படிங்கிறது போலலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
இது போல விஷயங்கள்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எந்த ஒரு நெகோசியேஷனுமே நடக்கல. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்பவும் கிடையாது. அதாவது யார் சொல்றாரு? அமெரிக்கன் ஈரான் நம்மள நம்பவும் இல்ல அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து சொல்றாரு. நிக் அவர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வருது. அவர் பேசிட்டு இருக்கும்போது அவரோட வியூ வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது அப்புறம் என்னதான் நடக்குது? உண்மையாலுமே ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி நெகோசியேஷன் நடக்கலன்னா என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா ஒரு நாளும் கடக்க ஈரானை பாதிக்கிறத விட அமெரிக்காவை தான் ஹர்ட் பண்ணுது அதிகமா. ஒரு நாளும் கடக்க அமெரிக்காவை தான் அதிகமா ஹர்ட் பண்ணுதுன்றத அவர் தரப்புன்னு சொல்றாரு. ஏன் என்ன காரணம்? அதாவது உண்மையாலுமே வந்து அமைதிக்காக இது போல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஈரானுக்கு ரொம்ப அதிகமா ஹர்ட் ஆகுதுன்னா ஈரான் எப்பவும் அமைதிக்கா வந்திருக்கணுமே, வரல. அதனால நமக்கு தான் அதிகமா ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து வருது. ஏன்னா நம்ம நரகம் போல வந்து பாத்தீங்கன்னா ஈரானை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹெல் அவுட் ஆஃப் ஈரான். ஏன் தெரியுமா? இன்டெலிஜென்ட்டான பிளான் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட பிளானே இல்லை. பிளான் இருந்தா தானே அடிப்பாங்க. பிளானே இல்லாத போது எங்கத்த போய் அடிப்பாங்க அவங்க? ஏன்னா அமெரிக்கானால நம்மளால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்ண முடியல. அதை அட்டெம்ப்ட் கூட பண்ணல. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு திட்டமே இல்லாதனாலதான் சும்மா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அதாவது நீங்க இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயத்த சொல்றேன். இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பிரிட்ஜ் ஈரான்ல வந்து பண்ணா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது யூஸே ஆகாது. அது போல நிறைய வரும். இது ஈரானுக்கு டீல மேக் பண்ணக்கூடிய தருணம். லேட் ஆயிருச்சு அப்படின்னா எதுவுமே இருக்காது. கிரேட் கண்ட்ரி தெரியுமா அப்படிங்கன்னா நாங்க விட்டுட்டு வாட் குட் ஹாவ் பீன் அ கிரேட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏதாவது இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பேசிடுங்க, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது போல மிக பெருமளவுல மிரட்டல்கள் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இவர் சொல்ல மாதிரியே நிக் ஃபியான்டெஸ் அவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு நாளும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர தாமதிக்கக்கூடிய ஒரு நாளும் அமெரிக்காவுக்கு வலியும் வேதனையும் கொடுக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரிதான் அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸை வேணா அடிச்சு உடைக்கலாமே தவிர என்ன மாதிரியான குண்டுகள் போட்டாலும் என்ன சேதங்கள் ஏற்பட்டாலும் எத்தனை பிரிட்ஜஸ் அடிச்சாலும் அது ஈக்குவல் டு டாய்லெட்ஸ் தான். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது பெருமளவுல யூஸே இல்லாத ஒரு விஷயம். இதனால ஈரானோட ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி பெருமளவுல தடுக்கப்பட்டிருக்கு. ஈரானோட மிசைல் பில்டிங், மிசைல் டெவலப்மெண்ட், ட்ரோன் பில்டிங் டெக்னாலஜிஸ்னா ஏதாவது கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஓகே நம்ம சொல்லலாம். அதை விட்டு போட்டு ஈரான்ல எங்கேயோ இருக்கக்கூடிய 2 வீட்டுல கொண்டு போய் குண்டா போடுறான்றதுக்காக பெருசா பேச முடியுமா? நாட்டு மக்களே வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவங்ககிட்ட விமானம் இருக்கு, விமானம் தான், இங்கே போர்க்கப்பல் இருக்கு. பெருமளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாத நாட்டுக்குள்ள போய் அங்கேயும் குண்டை போட்டுட்டு 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. பெரிய அமெரிக்கான்னு சொல்றாங்க. மிசைல வச்சிருக்கக்கூடிய பகுதியெல்லாம் போட்டு எல்லாம் அழிக்க வேண்டியதுதானே, ஏன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள் சிம்பிளா பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இது போல ஒரு காரணங்கள்னால கூட நம்ம கண்ணுக்கு அது பெருசா நியூஸா தெரியாதனால கூட நம்ம கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு பிரிட்ஜ் அழிக்கிறதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கேள்வி வரும். இந்த பிரிட்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரிட்ஜ் தான். நார்மலான டைம்ல மக்கள் பாதிப்படையக்கூடிய நார்மலா சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றாட பொழப்புக்கு தேவையான ஒரு பிரிட்ஜ் தான் இது. தெஹரான்ல கராச் பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ். அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க, அழிஞ்சிருச்சு. ஆனா இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா போர்ல இருக்காங்க. போர்ல இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். எல்லாத்துக்குமே தெரியும். அது ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் அடிக்கிறாங்க. அதுவும் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பிளான் இல்லை. ஈரான் சீக்கிரமா அமெரிக்கா கூட ஒரு சீஸ்ஃபயர் டீல போட்டாகும். இல்லைன்னா ஒரு நாள் அவங்களுக்கு சிக்கல். ஒரு நாளும் ட்ரில்லியன் கணக்கான டாலர் மார்க்கெட்ல இருந்து போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல டாலர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். 2வது பெட்ரோல், ஆயில், கேஸ் எல்லாம் வந்து பார்த்தா ராக்கெட் வேகத்துல உயர ஆரம்பிச்சு. அது அமெரிக்காவுக்கு பேரிழப்புகளா இருக்கும். நாடுகள்லாம் டாலரை யூஸ் பண்ணி கோல்டு வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ இது டாலர் அப்படிங்கிற எஃபெக்ஸ் கரன்சி அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கி எறியப்படும். இது அமெரிக்காவுக்கு பேரிழப்புகளா இருக்கும். அட் த சேம் டைம் ஈரானுக்கும் பிரச்சனை தானப்பா. நீங்க திரும்பியும் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஒரு கேள்விக்கான பதில்.
இப்ப ஏன் அத பெருசா கவர் பண்ணலாம்னா நீட் இல்ல. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். நம்ம அந்த மிசைல் இருக்கக்கூடிய மலை அடிச்சாங்க அப்படிங்கிற பார்த்தோம். அது மாரி ஏதாவது செஞ்சாங்கன்னா சொல்லலாம். சும்மா மக்கள் வாழும் பகுதியில போய் குண்ட போடுறதுனால பெருசா இருக்க போகுது. இப்ப ஈரான் எப்படி அடிக்கிறாங்க? ஒரு அடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறங்குது இல்லையா? மிலிட்டரி பேஸ்லயே இறங்குது. அந்த மாதிரி ஏதோ ராணுவத்தோட போய் ராணுவம் சண்டை போட்டா அது ஒரு செய்தியா பேசலாம். ராணுவம் போய் சிவிலியன் கூட சண்டை பிடிச்சாங்கன்னா எப்படி? இல்ல, அவங்க லெவலுக்கு ஏத்த மாரி சண்டை பிடிச்சாங்கன்னு சொல்ல முடியும். ஒரு நல்ல பாக்ஸர் போய் வந்து பாத்தீங்கன்னா, ரோட்ல போறவங்களோட அடிச்சுட்டு நான் பெரிய ஆள்ன்னு பேசிக்கல என்ன அர்த்தம் இருக்கு? அப்படின்னு போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஸோ மேபி அதனால கூட அந்த அனலிஸ்ட் பேசக்கூடிய செய்திகள்ல அமெரிக்காவோட அட்டாக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பெருசா அது ஒரு ஹைலைட் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்க கேட்கக்கூடிய பதிலுக்கு இது ஒரு ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது பரவலா இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இப்ப மெயினான விஷயத்துக்கு வரலாம். அப்ப ஈரானுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகுதுல்ல. டேம் போகுது, பிரிட்ஜ் போகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகுது, எலக்ட்ரிசிட்டி போகுது, வாட்டர் பியூரிஃபிகேஷன் போகுது, எல்லாம் போகுதுல்ல. இதுக்கு தானே புர்கினா ஃபாசோ ஈரானோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஒரு கோல்டன் டீல். உண்மையாலுமே இது ஒரு கோல்டன் டீல் தான். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்தை அப்படியே இந்த புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜருக்கு அப்படியே கொடுத்துடணும். சொல்லி கொடுக்கணும். அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா பதிலுக்கு அவங்க என்ன தருவாங்க ஈரான்? கோல்டு இருக்குப்பா எங்க நாட்டுல, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்க, அவ்வளவுதான். ஸோ கோல்டு டீல் ஈரான் கூட இருக்கு. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டீல் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது நடக்குது அப்படின்னா ஈரானுக்கு கோல்டு கிடைக்கும். கோல்டு வாங்க மாட்டேன்னு எவனா சொல்லுவானா? கோல்டை வச்சு கட்டமைக்க முடியாத மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? இல்ல கோல்டு வச்சு என்னெல்லாம் செய்ய முடியாது, செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். யாராவது கோல்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? அதுவும் தங்க விற்கிற விலைக்கு யாரும் கோல்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ ஈரானுக்கு கோல்டு வரும். பிரிக்ஸ்ல இருக்கு ஈரான். கரன்சியை மட்டும் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீழ்ச்சி அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒன்றும் பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஆனா அது ஈரான் சஸ்டெயின் மட்டும் ஆயிட்டான்னு வச்சுங்க, சீஸ்ஃபயருக்கு மட்டும் போகாம சஸ்டெயின் மட்டும் ஆயிட்டு தொடர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணிட்டு மிசைல மட்டும் தினத்துக்கு 1, 2ன்னு ஏவி விட்டுட்டே இருந்தாங்கன்னா, தினந்தோறும் ஒரு 10, 20 ட்ரோன் ரஷ்யா மாதிரி ஏவி விட்டுட்டே இருந்தாங்கன்னா முழுசும் முக்காடு போட்டு போயிட வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிராக்டிக்கலான ஃபேக்ட். இதை இன்னும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நெகோசியேஷன். இதுல இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்தும் சொல்றாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் டைரக்டரா இருந்தார் இல்லையா கவுண்டர் டெரரிசமுக்கு அமெரிக்கா சார்பா இருந்த ஜோ கென்ட் அவர்கள். ஸோ அவர் வந்து பண்ண ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. ட்ரம்ப் அவர்களை ஆளுகின்ற அரசாங்கத்திலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து பல விஷயங்கள் பல நபர்கள்ட்ட பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் அவர் என்ன சொல்லணும்னா, ஈரான் வந்து அவர் சொல்லக்கூடிய சாராம்சம் மட்டும் சொல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். ஈரான் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடுவாங்க. சாரி, இஸ்ரேல் வந்து ஈரானோட லீடர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடுவாங்க, யாரெல்லாம் நெகோசியேட் பண்றாங்களோ. ஏன்னா இஸ்ரேலுக்கு நெகோசியேட் பண்ணது பிடிக்கல. ஸோ அதனால அந்த தலைவர்கள் மேல எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல இது பண்ணா ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. இஸ்ரேல் மேல குற்றச்சாட்டுகள், இஸ்ரேல் மேல குற்றங்கள், பழைய தூக்கி ஒருத்தங்க மேல போறதுக்காக பாக்குறாங்களா அப்படின்ற கேள்வி சில அனலிஸ்ட்ல இருக்கு. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களே சொல்றாரு, நான் அந்த பேரை சொன்னேன்னா அவரை எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல. அது யாரு ஈரானே பண்ணிடுவாங்களா இல்ல எப்படி அப்படிங்கிற சொல்லல. ஸோ அதுவே ஒரு மேற்கோள் காமிச்சு பாத்தீங்களா ட்ரம்ப் அவர்களே சொல்லிக்கிறாரு எலிமினேட் பண்ணிடுறாங்க, அதுதான் இஸ்ரேல் வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு தான் இந்த இடத்துல வந்து பண்ண இன்ட்ரெஸ்ட் அதிகம். இஸ்ரேலை விட அமெரிக்காக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த இடத்துல வந்து பண்ணா அவங்க ஆளுமையை செலுத்தணும். ஈரானை வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என்னது இங்க ரெஜிம் சேஞ்ச் நடந்திருந்ததுன்னா ரைசா பல்லவி அவர்களா அங்கிருந்து அந்த ஆட்சி ஆண்டிருந்தார் அப்படின்னா டோரை ஓபன் பண்ணி பாகிஸ்தானுக்கு விட்டுருந்தாங்கன்னா அத்தனை நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வழியா பாகிஸ்தானுக்கு வந்திருப்பாங்க. ஆயுதங்கள்லாம் சரளமா வர ஆரம்பிச்சிடும். இது ஆல்ரெடி நடந்த கதை தான். 1971 திரும்பவும் ரிப்பீட் ஆகும். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த தடவை வர்றதுக்கு ரஷ்யா ரெடியா இருப்பாங்களான்றது ஒரு மிக பெரும் கேள்வி. அந்த இடத்துல ஓப்பனா கொண்டு ஒரு பாகிஸ்தான் இல்லாத சேட்டையெல்லாம் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனுக்கு அனைத்து விதமான ட்ரோன் சப்ளை, ஆயுத சப்ளை ஈரான் தரப்புன்னு செய்வாங்க. அந்த வார் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்று நம்ம, இன்னொன்று ரஷ்யா. 2 பேத்துக்குமே இது பேரிழப்புகளா இருக்கும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. அடுத்தது சீனா. எக்கனாமியை மறந்துட்டு தலையில தொண்டை போட்டுற வேண்டியதான். ஸோ இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நான் சும்மா துணுக்கு செய்தியா சொல்றேன். இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால அமெரிக்காக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர இதுல எனக்கு தெரிஞ்சு மத்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஒன்றும் பெருசா அமெரிக்காவிட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பிராந்தியத்துல அவங்க ஆளுமை செலுத்தணும், நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து.
மேபி பார்க்கலாம் என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய பில்டப்ஸ் இருக்கும்னு சொல்லி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது போல பேச்சுவார்த்தை இதெல்லாம் தனியா ஒரு ஒரு தரப்புல சொல்லிருக்காங்க. ஆனா அமெரிக்கா சைலன்ட்டா அமெரிக்காவோட பென்டகான் இருக்காங்க இல்லையா? A-10 தண்டர்போல்ட் 2ன்ற விமானங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அட்டாக் ஏர்கிராஃப்ட்ட இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலா 18 ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன அப்படின்னா, இந்த ஏர்கிராஃப்ட்லாம் எதுக்காக சப்போர்ட் ஆகுதுன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இது டைரக்ட்டா ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஃபயர் சப்போர்ட் குடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் விமானம். அப்போ ட்ரூப்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்கன்றது போல சொல்லியிருக்காங்க. அசால்ட் ஷிப்பு, அந்த ஆம்பிபியஸ் ஷிப்பு, லேண்டிங் ஷிப்பு. 2வது இப்ப A-10 ரக விமானங்களும் வருது அப்படிங்கும்போது, லேண்டிங் ஆப்பரேஷனுக்கு அமெரிக்கா ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இங்க சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீழ்ச்சி, தோல்வி அப்படிங்கிற ஒரு முகத்துல இருக்காங்க. அத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இது போல ஒரு விஷயங்கள் செய்யணும். இதெல்லாம் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட தாக்குதல் அப்படிங்கிறது அது சொல்லலாம். மட்டுப்படுத்துற மாரி இருக்கலாம். பட் இருந்தாலும் இது போல ஒரு வேலைய செய்றாங்க அப்படின்னா, இது அப்படியே ரேஷியோவ சேஞ்ச் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை. அதை எப்படி ஈரான் கவுண்டர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, அமெரிக்கா இது போல ஒரு விஷயங்கள் செஞ்சா தான் அவங்களோட இருப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிலைநாட்டிக்க முடியும். இல்லன்னா சிக்கல் தான். அது போல செய்றாங்கன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அத எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இந்த போரோட வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷனா இருக்கும். ஸோ ஒருவேளை அப்படி இருக்குன்னா, அமெரிக்கா அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த போரோட போக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அத விட்டு தினந்தோறும் போய் குண்ட கட்டிட்டு போய் 4 பில்டிங் மேல போட்டு வராங்க அப்படிங்கிறதுனால, இழப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இழப்புகள் ஏற்படும் தான். பட் அதனால ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கானா இல்ல. தொடர்ந்து தாக்குதல் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இன்னொரு சைடு ஹிஸ்புல்லா வந்து தொடர்ந்து மெக்கர்வா டேங்க்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெக்கர்வா டேங்க்கள் அப்படிங்கிறது வந்து இதுல இன்னொரு விஷயம். அப்படியே ஆம்பிபியஸ் லேண்டிங்கே பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது கார்கு தீவுகள். கார்கு தீவுகள் அப்படின்னா அங்க உள்ள போறாங்க அப்படின்னா ஆயில் மேல கை வைக்கிறாங்கன்னா எல்லா ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா அழியுது அப்படின்னா எச்சா அமெரிக்காவுக்கு தான் சிக்கலாம். ஸோ அது அழியாம தாக்கப்படாம அதை எடுக்கணும் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அதை ஈரான் ஒத்துக்குவாங்களா? அதுக்கு ஈரான் என்ன மாதிரியான ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல இருக்கு, உள்ளடக்கம் இருக்கு. இதுல அமெரிக்காக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. எக்கனாமிக்கெல்லாம் பெருமளவுல திவால் ஆக ஆரம்பிக்கும். அமெரிக்கா மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கும் திவால் ஆக ஆரம்பிக்கும். அதை எப்படி மத்த நாடுகள்லாம் சமாளிக்க போறாங்க? ஃபுல் ப்ரெஷரையும் போர்டனையும் கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா ஆயில் விலை ஏற ஏற கோல்டு விலை கீழே இறங்கிட்டே இருக்கு. பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பில்லாம வந்து பல பொருட்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃபிளேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறையா இருக்கும். இந்த இடத்துல தான் பிரிக்ஸ் அவங்களோட ரியல் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணணும். அவங்க கரெக்டா இதை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது போல இக்கட்டான சூழ்நிலை இருந்து மக்களை மீட்டெடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பேர் இழப்புகளை பல நாடுகளும் எக்கனாமிக்கல் ரீதியா சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. இது போல ஒரு விஷயத்தை செய்யறது கூட அமெரிக்கா ட்ரை பண்ணலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்காக தான் எல்லா நாடுகளும் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இன்னொன்னு ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க தொடர்ந்து இஸ்ரேலோட ஆர்மர்டு வெஹிக்கல்ஸ் FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் முன்னாடி வரலாம், எல்லாம் செய்யலாம். பட் அதை ஆள முடியாது அப்படிங்கிறத இது இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா மெக்கர்வா டேங்க், ஆர்மர்ட் பர்சனல் கேரியர், ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணா FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணி தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால பொருள் சேதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல எக்கனாமிக்கல் லாஸ் ஆகுறதுனால இஸ்ரேல்னால பெருமளவுல சமாளிக்க முடியாது. ஒரு கட்டத்துல இஸ்ரேல் நெகோசியேட் பண்ணிதான் ஆகணும். அப்படி நெகோசியேட் பண்ணும்போது என்ன மாதிரி அவங்க பண்ண போறாங்க, அவங்க கூட யாரெல்லாம் இருக்க போறாங்க, எதிராக யாரெல்லாம் இருக்க போறாங்கன்றது மிக பெரும் கேள்வி. ஏன்னா இந்த பிராந்தியத்துல ஈரான் காமிச்சிட்டாங்க, அமெரிக்காவே இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கலாம் முடியுன்றதை காட்டுறாங்க. இந்த ரீஜன்ல இப்ப சிரியா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. பட் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. அட் சேம் டைம் பெஹ்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் மேலாம் வந்து பாத்தீங்கன்னா வன்முறைகள் வந்து கட்டவிழ்த்து விடப்படுது. ஸோ பெஹ்ரைன்ல ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னா அமெரிக்காவுக்கு பேரிழப்பு. அடுத்தது கத்தர் போயிரும், குவைத் போயும், UAE போயிரும். ஸோ இது எல்லாமே பேரிழப்புகளா மாற ஆரம்பிச்சுன்னா அமெரிக்காவுக்கு எக்கனாமிக்கல் ரீதியா பெருமளவுல சந்திப்பாங்க, இடிபாடுகளை சந்திப்பாங்க. இந்த எர்த்குவேக்னு சொல்லுவாங்களே, எக்கனாமிக்கல் எர்த்குவேக், அது எல்லாமே அங்க நடக்கும். அமெரிக்கா ஸ்டோன் ஏஜுக்கு போனாலும் ஆச்சரியப்படுது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் இப்போ பொருள் சேதங்கள் அதிகமா செஞ்சுங்க மீண்டெழ முடியாது.
ஸோ இதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சிரியாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பஷர் அசாத் அவர்களோட படைகள் சண்டையே பிடிக்கல. பதுக்கப்படுறாங்களா, அவங்கள பதுங்கி இருக்காங்களா அப்படிங்கிற போல விஷயங்கள். ஸோ மேபி இப்ப இருக்கக்கூடிய சமயங்கள்ல இவங்க எல்லாரும் ஒன்றிணையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இஸ்ரேலுக்கு பேராபத்தா முடியும். என்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல வியூகங்கள் அமைக்கப்படுது, எந்தெந்த நாடுகள் ஒருங்கிணைறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அமெரிக்காவோட அடுத்த கட்ட முடிவை நோக்கி இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ரிசல்ட் கொடுக்கல, அமெரிக்காவுக்கு பெருமளவுல கை கொடுக்கலன்னா அவ்வளவுதான், சுத்த வேஸ்டி. தன்னால் அடிச்சது எல்லாமே மிக மோசமான ஒரு தோல்வியை அமெரிக்கா சந்திக்கும். அதனால எல்லாத்துல இருந்து மீண்டு வந்துருவாங்க கல்ஃப் நாடுகள். ஆனா அமெரிக்கா மீண்டு வர முடியுமானா முடியாது. ஸோ அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா அவங்களோட கனவு திட்டத்தை நிறைவேற்ற போறாங்களா, இல்ல அது மண்ணோட மண்ணா ஆக போதாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்கும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம யூடியூப் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பையில உங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.